எங்கள் அன்பின் பரலோகத்திலே நல்ல வேலைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாமே நாள் ஆராதனை நாம் வந்து கலந்து கொண்டு வருகிறோம். நாள் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. வருகிற ஜனங்களை அவருடைய ஜனங்கள் எல்லா தடைகளும் மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பகுதி அந்தகார கிரியிலே நான் இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். இந்த பகுதி மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எங்கே இதெல்லாம் இந்த ஆராதனை வர திட்டமிடுகிறார்களோ அந்த பகுதியில் கிரியை எல்லா வகையிலையும் கட்டிந்து கொள்ளுகிறேன். கட்டுகிற கிரியை செய்ய முடியாதபடி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை துரிதமாக கூட்டி சேர்ந்து பாடுகிற பாடல்கள் ஆசிர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகிங்க. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை அபிஷேகிங்க, பயன்படுத்துங்க. அவங்களுடைய வல்லமை வெளிப்படணும். இந்த இந்த இடம் முழுக்க இறங்கி வரணும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனைகளை பொறுப்பிடுங்க. ஆராதனைகளை அன்றவரே என்னை பயன்படுத்துங்க. அப்பா பிள்ளைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க. நடத்துகிறாங்க சகோதர கட்டளைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்போ அவர் மூலமாக நீங்கள் பேசுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. காணிக்க பகுதிக்கு ஸ்தோத்திரம். காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க. மக்கள் அதிகமாக கொடுத்து அதிகமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் அடுத்த செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்தி வேலைக்காய் ஸ்தோத்திரம். செய்தி வேலைக்காக ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஜனங்களோடு கூட இடைப்படும். தடைகள் விலகு. உங்களுடைய நாமம் மகிமைப்படும். எல்லா கட்டங்களையும் உடைக்கிற சொன்னாங்க. ஆவியான பொறுப்பு வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்க பண்ணி ஆறுதல் இல்லாமல் வருகிற ஜனங்கள் கத்த நீங்க விடுதலையாக்குங்க. ஆறுதல் படுத்துங்க. தெளிவாக அவரோடு பேசினார். கத்தனால் படிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை இருக்கிற எங்களோடு கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தனால் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. எல்லோரும் சேர்ந்து கரங்களை பற்றி நாம் பாடுவோம். இயேசுவை என் ஜீவனை, என் ஜீவனின் கலனமானவரை, என் வாழ்க்கையின் வழிவிலக்கு, எப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீர்தான் ஐயா. கரங்களை கட்டி நாம் உற்சாகத்தோடு
பார்க்கிறீரே ஆண்டவரே, நீ ஸ்தாபித்த வானங்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே, நீர் எங்களை தினந்தோறும் விசாரிக்கிறேன். யோபு 10 சொல்லுகிற காலைதோறும் எங்களை விசாரிக்கிறேன், காலைதோறும் எங்களை நினைக்கிறேன், நிமிஷத்தோறும் விசாரிக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அதே போல எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கு, விசாரிக்கிற தேவனாயிருக்கு. அப்போ அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை துதிக்கிறோம். யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறோம். யெகோவா ரூமா எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர். யெகோவா ரஃபா எங்களை சுகமாக்குகிற அனுதினமும் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிற தேவன் யெகோவா ரஃபா. யெகோவா ரூமா என் நல்ல நாயன், தாழ்ச்சி எனக்கில்லையே. யெகோவா ரூமா என் நல்ல நாயன், குறை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பெரியவராயிருந்தும் நம்மை அனுதினமும் நோக்கி பார்க்கிறார். காலைதோறும் நம்மை நோக்கி பார்க்கிறார், நிமிஷந்தோறும் நம்மை விசாரிக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருந்து ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியாவிட்டாலும் அவர் அனுதினமும் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். யெகோவா ரூவா என் நல்ல நாயன், குறை ஒன்றும் எனக்கு இல்லை, தாழ்ச்சி எனக்கு இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பன், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. யெகோவா தேவன் என் நல்ல நாயன், தாழ்ச்சி எனக்கு இல்லையே. கரங்களை அசைத்து Tudo
ஆராதனை செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இறங்கி எல்லா வியாதிகளையும் நான் கட்டிந்து கொள்கிற இப்பொழுதே சரீரத்தில் இருக்க எல்லா வியாதியின் கிரிகளையும் இயேசு நாமத்தில் இப்பொழுதே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதாக, ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாயிருப்பதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கிற உலகத்தின் கட்டுகள், விசுவாசின் கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், எல்லா கட்டுகளும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக, உம்முடைய மகிமை காணட்டும். ரிமான சந்தரவரவா ஷவல குலதி அந்தரவரவா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எனக்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி எனக்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்கள் மீது உம்முடைய மகிமை எனக்கு வரட்டும். ரிமான ஷகல துரவரவா ஷவல துரவரவா. ஒவ்வொரு சகல கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். சங்கீதம் 38. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் மதிப்பீடு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் பூமியினை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும். அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில்
15ஆம் வசனத்தில் யாராவது ஒருவர் எடுத்து வாசிப்போம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். காத்திருத்தல், ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம காத்திருக்கணும். எதுலையுமே பொறுமை இல்லாதவர்களாக, அலசடிப்படாதவர்களாக நம்ம எப்படி இருக்கணும்? தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். இந்த காத்திருத்தலுக்கு நிமித்தமா தேவன் நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம சில வசனங்கள் மூலமா தியானிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் என்ன பண்றாரா? நம்மளுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம எப்படி இருப்போம், யோசிப்போம், இதை செய்வோமா வேண்டாமா அப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருப்போம். ஒரு நிதானம் இல்லாமல் அங்கே இங்கேயுமா அலசடிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவனை நோக்கி நம்ம காத்து, அந்த காரியத்திற்காக தேவனை நோக்கி அமர்ந்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு அந்த காரியங்கள்ல தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம என்ன பண்றோம்? பயந்து, அவருடைய கிருபைக்கு அவருடைய சமூகத்துக்கு பயந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் என்ன பண்றாரா? நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார்னா என்ன அர்த்தம்? நம்மள பாவம் செய்யாமல் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறாரு. நம்மளுடைய ஆத்மா சாகாதபடிக்கு நம்ம ஒரு வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறோம். இன்னைக்கு பாவம் செஞ்சா உடனே செத்து போயிடுவாங்களா? இல்லை. என்னுடைய ஆத்மா மரணத்தை தான் இங்க சொல்றாங்க. அந்த ஆத்மா மரணம் ஏற்படாதபடி நம் தேவன் என்ன பண்றாரு? நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாம பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்ப லாக்டவுன் டைம்ல இவ்வளவோ நம்மளுடைய காரியங்கள் ரொம்ப கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை இருந்திருக்காது, கடைகள்லாம் வியாபாரம் இருந்திருக்காது, அநேக அந்த லோன் அந்த மாதிரி காரியங்கள்ல அகப்பட்டிருப்போம். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் தெய்வம் நம்மளை யாரையாவது கடினமா நடத்தினாரா? யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு விடுதலையே இல்லை, இந்த ஆண்டவரை வணங்கி ஆண்டவருக்காக காத்திருந்து வேஸ்ட் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இப்படியாயும் ஒரு வழியில தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? போஷித்து கொண்டே இருந்தார். நமக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்னது? சாப்பாடு தான். அது இல்லாம யாராலுமே இருக்க முடியாது. அதை கூட ஆண்டவர் செய்யாம இருந்தாரா? இல்லை. தேவையில்லாத செலவுகளை வேணா ஆண்டவருக்கு தேவையில்லாத செலவுகள் வேணா சந்திக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்ன பண்ணிருக்கு? கண்டிப்பா சந்திக்கப்பட்டிருக்கு. தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான காலத்திலையும் தேவன் என்ன பண்றாரு? அதுல இருந்து நம்மை விடுவிக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்களாம்? புது பலன் அடைகிறவர்களாய் மாறுகிறார்களாம். இவ்வளவு ஒரு சோர்வு வந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி பாருங்க,
29வது வசனத்தை பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். எவ்வளவு ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், முதிர் வயதுல சோர்வான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வாலிப வயதுல காணப்படுகிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல காணப்படும் போது, நம்ம காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புது பலன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே இப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன், சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல 37:9 வசனத்தை வாசிங்க. 37 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதே இதுல 34வது வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்தா நம்ம இந்த பூமியவே என்ன பண்ணிடலாமா? சுதந்திரித்து கொள்ளலாமா? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் எப்படியெல்லாம் செய்கிறார், நமக்கு நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார். பஞ்சகாலத்திலும் நம்மை போஷிக்கிறவராய் காணப்படுகிறார், ஆத்துமாக்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார், புது பலன் தருகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக என்னது? நம்ம இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை உயர்த்துகிறார். என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்மை உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அனுதினமும் நோக்கி தேவ சமூகத்துல காத்திருந்து இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கத்தியலோர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பயபக்தியோடு கூட முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுதுகிறோம். இப்பொழுது ஜெபமாய் நம்முடைய பொது ஜெபமாய் எல்லா காரியங்களுக்கான ஆண்டவர்களை இருப்போம். சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். மத்திய 7:7 சொல்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி. சோதனை வாக்குத்தங்கள் உண்மையுள்ளோ, பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பீரோ என்று சொல்லி விதத்திலே நாம் வாசிக்கிறது போல, என்னாகும் 23:19 சொல்லப்பட்டது போல, எங்களுக்கு என் நாமத்தினால் நீங்கள் கேளுங்கள் சொன்னதுனால தைரியமாய் யோவான் 5:14 நாம் எதையாயும் இயேசு நாமத்திலே கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்றதான ஒரு தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. சோதர ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது எங்களை தேசத்திற்காக முழு உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாக அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், உலகம் பொல்லாதவர்களே கிடக்கிறது, பிசாசின் பிடியிலே கிடக்கிறது. அவ்வளவு பேர் ஆண்டவரை சோதரம், அவர்கள் விடுதலை ஆக வேண்டும், சந்தோஷப்பட்ட உண்மையிலே கலிகூற வேண்டும். ஆண்டவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலே நாத்தான்கிறதான மனுஷன் எங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆண்டவரே தேசத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி விரும்பின அந்த இதயத்தோடு கூட நாங்கள் எங்கள் தேசத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் கவனற்ற உத்தம இஸ்தரவாய் காணப்படும்படியாக இந்த நேரத்தில் இருக்கிறோம். ஐயா அப்பா, சோதரிகள் தேசத்தில் நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, கொரோனாவாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே சோதரி இவ்வளவு சுகபத்திரமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம், அந்த ஆண்டவரே மரணத்திலே ஆண்டவரே சோதரம் கொண்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். அந்த சோதர மரணத்தினாலே இழப்புகளை இழந்திருக்கிறதான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், அவருடைய இழப்புகள் எல்லாம் மாறட்டும், நேர் அரவணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சோதரம், பல உயிர்களை இழந்த குடும்பங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அதில் வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆமா, கொரோனா மாறட்டும் இயேசு நாமத்திலே. மலை போல் காணப்பட்ட அந்த காரியங்கள் பனி போல் நீங்குகிறதுக்காக சோத்திரம்.
கோடி 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 ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். அந்த கிருமி நீங்குவதாக, அந்த விஷ கிருமி நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. நீர் பலவீனங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போவதற்கு நீர் பலன் கட்டளையிடுகிறார்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையெல்லாம் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலே காணப்படுகிற அந்த கொரோனா என்கிறதான அந்த சோதனை காரியங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அப்ப அதை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம் ஆண்டவர், அதை சுயநலத்திற்காக பயன்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா சோதரம், எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படட்டும். அப்பா சோதரம், உலகத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அப்படி ஞாயிறு மனமகிழ்ச்சி நாளை கொண்டாடுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரசிக்கப்படட்டும். ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபத்திரத்தை விரும்புகிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிசினேர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். டாக்ஸ் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். டிவி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சோதர சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் சபை மூலமாக செய்யப்படுகிற அத்தனை ஊழியர்களின் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆத்மாக்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோகராஜ்யத்திலே ஆண்டவரே சோதரம், பரலோகராஜ்யத்தை நிறுவப்படவும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆத்மாக்கள் வந்து சேரவும், ஆண்டவர் ஊழியர்கள் அதை ஏற்புடையதாக காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆத்மாவோட உண்டாயிருக்கட்டும். எங்களை சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம் ஆண்டவர், அநேக கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள், கவலையோடு வந்திருக்கிறார்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்கள், போராட்டங்களோடு வந்திருக்கிறார்கள், குறைவுகளோடு வந்திருக்கிறார்கள், வேதனைகளோடு வந்திருக்கிறார்கள். அப்பா சோதரம், அவர்களை நீங்கள் பார்க்கிறார்கள். சோதரம், இந்த ஏழை கூப்பிட்டார், அவனுடைய இக்கட்டு எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து அவனை பாதுகாத்து என்று வேதத்திலே சங்கீதம் 34 சொல்லப்பட்டது போல. அப்பா சோதரம், சிறியவனை ஆண்டவரே, சின்னவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்குகிற கர்த்தர். அப்பா சோதராண்டவரே, அப்பா ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்கிறார், கண்ணீரை மாற்றுவீராக, கவலையெல்லாம் நீக்குவீராக, பாரங்களை எடுத்து போடுவீராக, கட்டுகளை அறுப்பீராக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, சபை மக்களுக்கு, சபை குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதம் ஊட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கே உண்டாகட்டும். அப்பா நான் வீணும் விருதாமாய் கூடி தெரிகிறவர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் புத்தி உள்ளவர்கள். அப்பா சோதரம் ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறார். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் ஜெபிக்கிறோம். இந்த திருமண தடைகள் மாறட்டும். திருமணங்களை ஏற்படுத்திக் கொடுப்பீராக. குடும்பங்களிலே திருமண காரியங்களை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் கடன் பிரச்சனை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா சோதராண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்களுக்காக வியாதியின் படுக்கை மாறட்டும். வயோதிகர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ அவருடைய மூப்பின் காரணமாய் காணப்படுகிற பலவீனங்கள் வழிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. செய்கிற தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம், ஆண்டவரே சோதரம். நீங்களே பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிற வருஷத்துல படிப்புகள் ஆண்டவரே சில பிரச்சனை தடைபட்டிருக்கிறது. அதில் வரநாட்களில் சரி செய்யும்படியாக சமத்து வருகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம், இந்த கொரோனானாலே அநேக குறைகளோடு இருக்கிற அப்ப எல்லாரையும் நீங்க ஆண்டவரை நிறைவாக்கி தருகிறார்கள் ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:10 சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கி போகும் என்று சொல்லி. நிறைவான கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியேன் சொன்ன தாவீதை போல நாங்கள் சொல்லுகிற சாட்சிகள் பிள்ளைகளாக வைத்திருக்கிற சோத்திரம். இந்த கொரோனா காலத்திலே அநேக சுப நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நடத்தி தந்தீர், உமக்கு சோத்திரம். இன்னும் ஆண்டவரே, அநேக விசேஷங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் எங்களுடைய குடும்பங்களை வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம். சுகபத்திரத்துக்காக ஜெபிக்கிறோம், போக்குவரத்துக்காக ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வார்த்தையை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. நமக்கு இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை உண்டு. எனவே நீங்கள் மூலிகை ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து மூலிகை ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே
அவருக்கு போதும். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியது. இந்த வசனத்தை எப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு கேட்டு நானே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஷார்ட்டா நம்ம சொல்லி முடிச்சிடும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். அவர் நம்ம எதை நினைச்சு வேண்டிக் கொள்கிறோம் அதை பார்க்கல பெருசு உண்மையா வேண்டாம் அவர் செய்வார். அதை நான் இல்லைன்னு சொல்லல. நாம் வேண்டிக் கொள்கிறத அதிகமாக செய்கிற தெய்வம் தான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவர்கள். அல்லேலூயா. இதுல என்ன பவுல் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பவுலுடைய வார்த்தைகள் ரொம்ப டஃப்பா இருக்கும், புரிந்து கொள்ள ரொம்ப டஃப்பா இருக்கும். நீளமா இழுத்துட்டே போவார். ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நல்ல பிரைஸ் லார்ட் அல்லேலூயா 15ஆம் வசனத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, அந்த 15ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு எப்போ முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த சொற்றொடர் சொல்றேன் எங்க முடியும்னு கேட்டீங்கன்னா 23ஆம் வசனத்துல தான் முடியும். அப்படியே போய்கிட்டே இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உள்ள அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களை உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டும் என்றும் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னதென்றும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். 23ஆம் வசனத்துல தான் முடியும். இந்த வசனத்தை நீங்க நல்லா வீட்டில் போய் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, இப்போ பவுலுடைய வார்த்தைக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அப்ப அப்படிதான் இதை சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படி. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிற அவருடைய வல்லமைப்படிதான் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பவுலுடைய வார்த்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும்னு. ஆண்டவர் இந்த வல்லமை, அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த நமக்குள்ளே கிரியை செய்து இந்த வல்லமைப்படிதான் நமக்குள்ளே எவ்வளவு அதிகமா அந்த வல்லமை கிரியை செய்கிறதோ அவ்வளவு அதிகமாக நமக்கு நாம் நினைக்கிறதை பார்க்கலாம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள அவருடைய வல்லமை எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்கிறதோ அவ்வளவு அதிகமா ஆண்டவர் நாம் நினைச்சதை பார்க்கலாம், வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான். அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறதுங்க தேவனுடைய வல்லமை. அதை விசுவாசிக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 3 விதமான வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறது. என்னன்னா, முதலாவது ரட்சிப்பின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறது. அல்லேலூயா. என்னது? ரட்சிப்பின். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே அவன் ஒரு வல்லமை மிகுந்த மனுஷனா மாறுறான். புரிஞ்சுக்க. நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம், அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவர்கள் அபிஷேகம் பெற்ற உடனே அவர்கள் பிசாசை துரந்துறாங்க, அற்புதம் செஞ்சாங்க அப்படின்லாம். ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு பரமேறி போனோம்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, நிரப்புகிறார். இயேசு இருக்கும் போதே சீஷர்கள் அவரிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே சொல்லுங்க பிசாசுகள்லாம் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா? அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எத்தனை வசனமா சொல்லி வாசிக்கமா? எந்த வசனம்? மத்தேயு 9:27 நான் வாசிக்கமா? ஆச்சரியப்பட்டு இல்லம்மா, அது இல்லம்மா. லூக்கா 10 வாசிங்க, எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க. லூக்கா 10:20. அதான் 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே இயேசுன்னு சொல்றாங்க. இயேசு உயிரோட இந்த பூமியில அவர் மனுஷனாக உலாவிக் கொண்டு இருக்கிற அந்த வேளையில 70 பேர் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே. எப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது. அல்லேலூயா. அபிஷேகம் அதுக்கப்புறம்
பரலோகத்திலிருந்து ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் அனுப்பப்படுகிறார், ஆவியினால் நிரப்பப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்த செயல்கள்லாம் அப்புறம். முதலாவது இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யாரு? பேதுரு சொல்றார், அறிக்கப்பட்டார். நீ எல்லாரும் என்னை யாரும் சொல்றாங்க? சிலர் எலியான்னு சொல்றாங்க, ஒரு சில அவரும் சொல்றாங்க, இவரும் சொல்றாங்க. நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி சீஷர்கிட்ட கேட்கும்போது பேதுரு முந்திக்கிட்டு சொன்னாரு. எப்படி சொன்னாங்க? போனாலும் முந்தினவன். பேதுரு பேரு என்னவரு? முந்தினவன். முந்திக்கிட்டு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றது தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். அபிஷேகம் பெறவில்லை. பிசாசுகள் என்ன செய்ததாம்? அவர் பெயரை சொல்லும்போது என்ன செய்தது? கீழ்ப்படிந்தது அவனுக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பின் வல்லமை என்ற ஒன்று நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதுங்க. நீங்க எல்லாரும் அதை புரிந்து கொள்ளணும். நீங்க அதை பார்க்கணும். நீங்க அதெல்லாம் அவர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. எபேசியர் நிருபத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அதே 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் கிறிஸ்து. நல்ல அந்த வசனங்கள்லாம் கவனிங்க. நான் எப்படி சொல்லிட்டு பவுலுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அது ரொம்ப டஃப்பா இருக்கும், கடினமா இருக்கும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான போதும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நானே இதை பல முறை படிச்சு தான் நான் நினைச்சிருக்கிறேன், புரிஞ்சிருக்கிறேன் அந்த வசனத்தை. அவர் சொன்னாரு, தான் கிறிஸ்துவை மரித்தவர்கள் எப்படி ஒரு மனுஷனை, அது ஆண்டவராக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும், மரித்தவர்கள் இருந்து எழுப்புவதுங்கிறது சாதாரண காரியமா சொல்லுங்க? ஒரு செத்து போன ஒரு மனுஷன், செத்து போன ஒரு ஆடு, அவர் எழுப்புவது சாதாரண காரியமா? கிடையாது. அது பலத்த சத்துவம், பலத்த அற்புதம், பலத்த மகிமை, மேன்மையான மகத்துவமான மகிமை, வல்லமை. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அவர் எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது எப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்ததோ அதே வல்லமை ரட்சிக்கப்படுகிறவர்களாகிய நமக்குள்ளே கிரியை செய்கிறதா. அல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொன்னாரு, இதை நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள இந்த மனக்கண்ணு தான் ஒருத்தட்டே இல்லை. நாம யார் என்பதை புரிந்து கொள்ளுகிற மனக்கண்கள் ரொம்ப பேர்ட்ட இல்லைங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே உனக்கு ஈகத்தில் ஒப்புண்டோ அப்படின்னு ஒருத்தர் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே உனக்கு ஈகத்தில் ஒப்புண்டோ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உபாம புஸ்தகத்துல மோசே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, பயங்கரமான ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 33வது அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நல்லா கவனிங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீ பாருங்க அந்த இடத்துல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கையை வைத்து காண்பிங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ரட்சகராக, தெய்வமாக அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறவர், இந்த பூமியில ரட்சிக்கிறவர். இந்த பூமியிலிருந்து நான் போகும்போது பரலோகத்துக்கு என்னை ரட்சித்து கொண்டு செல்லுகிறவர் என்று விசுவாசிக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வமா இயேசுவை தெய்வமா வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இயேசுவுக்கு போட்டோ போட்டு, மாலை போட்டு, குங்குமம் போட்டு வச்சு, நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் கும்பிட்டு இருந்தோம். இயேசுக்கு மாலை போட்டு குங்குமம் போட்டு வச்சு, இயேசுவோட தாயாருக்கு மாலை போட்டு குங்குமம் போட்டு வச்சு, இயேசுவோட சொல்படி கேட்ட சிஷ்யர்களுக்கு மாலை போட்டு குங்குமம் போட்டு வச்சு, அதை வச்சு இதை வச்சு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு, இப்ப கடந்த நாட்கள்ல யாராவது இயேசுக்கா செத்து கொஞ்சம் ஊழிய செஞ்சு செத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாலை போட்டு, இப்படிதான் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சாவங்களுக்கு புனிதப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன செத்து போனவங்க நமக்கு என்ன செய்யறாங்களா? ஜெபம் பண்றாங்க. என்ன மூலத்தனமான பழக்கம் பாருங்க. என்ன கருமையான தேவன், இப்படிதான் நாங்க இருந்தோம்.
ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பது அதுவல்லங்க. நாம இந்த உலகத்துல வாழுகிற புனிதர்கள் நாம. சொல்லுங்க. ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அப்படிதானே? நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அந்த உலகத்தில் வாழ்கிற புனிதன்னா யாரு? பரிசுத்தமான பைபிள் சொல்ல. அதான் நான் சொல்றேன், புனிதன்னு சொல்றேன். உலகத்துல வாழ்கிற பரிசுத்தவான்கள் நாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் பரிசுத்தவான்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில இல்லங்க. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துட்டா போதும். ஆமென். இந்த ரட்சிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளது கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரட்சிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். உங்களுக்குள்ள ரட்சிக்கிற வல்லமை இருக்குது. அது இருக்குன்னு எப்ப நீங்க உங்க கண்ணால பாக்குறீங்களோ, எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இது ரட்சிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குது, என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எனக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த யூத ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லி. ஏன் சொன்னாங்கன்னா அவர்களை எகிப்திலிருந்து தான் கர்த்தர் ரட்சித்தாரு. அல்லேலூயா. அவர் என்ன செய்தாரு? எகிப்திலிருந்து தான் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டாரு. எகிப்தின் எப்படி சொல்லுவாங்க, எகிப்தின் இரும்பு காலவாய், எகிப்தின் இரும்பு காலவாய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுங்க. அந்த எகிப்தின் இரும்பு காலவாயில இருந்தா, ஏன்னா அவ்வளவு கொடுமை. இரும்பு காலவாய் ஏன் சொல்றாரு ஆண்டவன் கேட்டீங்கன்னா, எகிப்தில் அவர்களுக்கு அவ்வளவு கொடுமைகள், இன்னல்கள், அடிமைத்தனம், அவர்களை அவ்வளவா நொறுக்கினார்கள், ஒடுக்கினார்கள். அதனாலதான் எகிப்தின் இரும்பு காலவாய் சொல்றாரு. இந்த எகிப்து ஜனம், எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர்கள் இல்லை. அல்லேலூயா. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நாம் அந்த உலகத்திலிருந்து ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டு எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பரலோகத்துக்கு கூட வரீங்க? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரிசு உடன் வருவாரே, கானானை கழிவுடன் சேர்த்திடுவோம். கர்த்தரிசு உடன் வருவாரே, கானானை கழிவுடன் சேர்த்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். வானோடி தேனைக்கு கொடுத்தார், சிங்கம் எதிரே வந்தார். வானோடி தேனைக்கு கொடுத்தார், சிங்கம் எதிரே வந்தார். சிங்கங்களை பிளந்து கடலை நடத்தும் சிறைகளை கர்த்தருடன் வருவார். ஒரு சேனத்தை நம்மை நடத்திடுவார். சிங்கங்களை பிளந்து கடலை நடத்தும் சேனைகளை கர்த்தருடன் வருவார். ஒரு சேனத்தை நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். அந்த எகிப்திலிருந்து கூட்டு வந்தவங்களை பார்த்து மோசே சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் இல்ல, யாருமே இல்ல. இந்த எகிப்திலிருந்து பரலோகத்துக்கு நம்மை கூட்டு போற தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? அதை பார்க்கிறோம், நீங்க தான், உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஏன்னா நீங்க பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் பரலோகத்துக்கு வந்தாலும் நமக்கு தான் ஸ்பெஷல் பரலோகம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக வாழ்கின்ற, அவருக்காக ஜீவிக்கின்ற இந்த சபையா இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு சபையா, அவங்களுக்கு தாங்க ஸ்பெஷல் இடம் பரலோகத்துல. அல்லேலூயா. நீங்க எபிரேயர் நிருபத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாட்சி பாருங்க. இவர்கள் எல்லாரும் பெற்றும்
போனார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த நிருபத்தின் லெட்டர் யாருக்கு எழுதுறாருன்னா பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதுகிறார். அவர்கள் யார் சொல்றாரு தெரியுமா? அந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆபேல்ல இருந்து தொடங்குறார். ஆபேல், அடுத்து ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, அபீமான், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, இப்படி பழைய பாட்டுல தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்தவங்களை பூரா சொல்லிட்டு அவங்க எல்லாம் இப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்க ஐயா சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமானது ஒன்றை நமக்காக முன்னதாகவே நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சபை வரும். இப்படி ஒரு சபை இந்த சபை மாத்திரம் சொல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சார்ந்து இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆராதிக்கிற எல்லா சபையும் உலகம் கொடுக்கிற எல்லா சபையிலும் சொல்றாரு. இப்படி ஒரு சபை இருக்கும் கடைசி நாட்கள்ல. அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் தான் எல்லாருக்கும் மேல விசேஷித்த இடத்துல இருப்பாங்க. கையை தட்டி நமக்காக பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை இருக்கிறது என்பதை நம்புங்க. முதலாவது அல்லேலூயா. நம்புனாதான் நீங்க பாவத்திலிருந்து எப்போதுமே விடுதலை பெற முடியும். அதை நம்பினாதான் பிசாசு தந்திரங்கள் எப்பவுமே நீங்க என்ன செய்ய முடியும். அதுக்காக தான் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் கிறிஸ்துவை எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அதே விதமான வல்லமை வச்சுதான் உங்களுக்கு சபைக்கு கொண்டு வந்தாரு, ரட்சித்து கொண்டு வந்தாரு. ஆனா இந்த அறிவுபடிக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குது என்பதை இப்படி பாருங்க. இப்படி பாருங்க. உங்களை நீங்களே பாருங்க. உங்களை பாருங்க. எப்படி உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன இருக்குது? ரட்சிப்பின் வல்லமை. ஆண்டவர் ஒரு நாள் இந்த ரட்சிக்கும் போது ஒரு வல்லமை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால ரட்சித்த கொஞ்ச நாள்லயே பிசாசு என்ன செய்யலாம்? அப்படி அதை காட்டி இதை காட்டி அதை மயக்கி அதை வச்சு மயக்கி இதை வச்சு மயக்கி அப்படியே இந்த மனக்கண்ணை குருடாக்கி கொண்டு போயிடும். அல்லேலூயா. பாவத்தின் வழியில பாரம்பரியத்தில் சில பேர் ரட்சிக்கப்பட்டு சொல்லுவாங்க. ஆனா ஜோசியம், சாதகம், இப்படி எல்லாரையும் உலக பிரகாரமா சொல்றோம். பூவத்தி காரியத்தை எல்லாத்தையும் பார்த்து மயங்கி போய் கிடப்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க அவங்க. ஆனா எப்படி இருப்பாங்க அவங்க? மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவங்க. நீங்க பார்க்கணும் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? ரட்சிப்பின் வல்லமை. முதலாவது ரட்சிப்பின் வல்லமை நமக்குள்ள. இரண்டாவதாக என்ன வல்லமை தெரியுமா? அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்குதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க? அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க? கையை வைத்து காமிங்க. அல்ல எல்லா கையை நல்லா வைத்துங்க. அறமுறை அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்குது? நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வல்லமை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறத நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சுபாவங்கள் பெருகும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். அல்லேலூயா. அடுத்தபடி இந்த அபிஷேகத்தின் வல்லமை. இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் கொண்டு வரக்கூடியதுங்க. அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தி மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்க வல்லது இந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். நீங்க எடுத்து வாசிங்க 2 பேதுரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்கு என்ன செய்கிறதா? தருகிறது. திவ்ய வல்லமை. அவருடைய வல்லமை நமக்கு தருகிறது. எதை தருகிறது? ஜீவனுக்கு, இந்த உலகத்துக்கு, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தருகிறது. தேவ பக்திக்கு, ஆண்டவரை தேடுவதற்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த அபிஷேக வல்லமை, திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. அடுத்து நீங்க விசுவாசிக்க வேண்டிய என்ன? இந்த வல்லமை தேவனுடைய வல்லமை நமக்கு இருக்குது. அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பெற்றவங்க ஏதோ அபிஷேகம் கிடைச்சு இல்ல, இது தேவனுடைய பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா
அதுல இப்படியான இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. முழக்கம் போடு. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சடிதியா ஒரு முழக்கம் உண்டாகிறது. எங்க வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த முழக்கம் பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக தேவனுடைய வல்லமை. அதை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல glory to Jesus, hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாசி சாரிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் வாசிங்க. எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி பாத்தீங்களா? அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்றார். தேவனால் உண்டான வல்லமை இது எப்படிப்பட்டது? இது என்னது? இது பொக்கிஷம். அல்லேலூயா. என்னது? நம்ம இந்த மண்பாண்டத்துல ஆண்டவர் அசால்ட்டா கொடுத்தாரு இல்லைங்களா? அதனால அந்த அபிஷேகத்தை குறித்த மகிமை நமக்கு என்ன செய்யல, தெரியல. அவர் சொல்றார் பவுல், இது மண்பாண்டம், இது தகுதியே இல்லாதது. அல்லேலூயா. பொக்கிஷத்தை எவ்வளவு பார்க்க சொல்லுங்க. பொக்கிஷத்தை நல்ல நகை லட்சக்கணக்குல நகையை வாங்கி கொண்டு போய் நேரம் ஒரு கருமாட்டு பணக்கில் வச்சா எப்படி இருக்கும்? வைப்பீங்களா? அப்படி எங்க வைப்பீங்க? எங்க வைப்பீங்க? போதே பயபக்தியா தரது. என்ன எவ்வளவு எனக்கு ஒண்ணு பயபக்தியா தரது. தாயிர பயபக்தியா அப்படி பயபக்தியா உள்ள வச்சு. அல்லேலூயா. ஏன்னா இது மேல உயர்ந்தது. இது மண்பாண்டம். இது என்னது? இது என்னது? இந்த சரீரம் என்னது? மண்பாண்டம். ஆனா கர்த்தரோ இதன் மேல் நோக்கமா இருந்தா. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இது இது தகுதி இல்லாத உடம்புதான். ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இது. அல்லேலூயா. அதனாலதான் கொரிந்தியர் 2 இடத்துல எழுதும்போது சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நீங்க மண்பாண்டம் தான். சொல்லுங்க பக்கத்துல இருந்து பாருங்க, நீங்க மண்பாண்டம் தான். சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுமா, மண்பாண்டம் தான் நீங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தங்கும்படியாக தேவன் தீர்மானித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் இது. ஆனால் இது மண்பாண்டம் தான். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறபடினாலதான் போகிற இடங்கள்லாம் அப்போஸ்தலர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போனார்கள். போகிற இடங்கள்லாம் அவர்களுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு. அல்லேலூயா. கொர்நேலியு என்ற மனுஷன் அவன் பெரிய சேனாதிபதியா இருந்தான் ரோம படையில. ஆனா பேதுரு வந்தார் செசரியா பட்டணத்துல. பேதுரு அவர் அவரால் கூப்பிடப்பட்டு வந்தாரு. வந்தோடனே கொர்நேலியு எங்க காலில் விழுந்தார். அல்லேலூயா. காலில் விழுந்தார். அவர் பெரிய ஆளு. பேதுரு யாரு? அவர் பேசிக்கல. அவருடைய தொழில் என்னது? பேசிக்க தொழில் மீன் பிடிக்கிறது. ஒரு மீன் பிடிக்கிற செம்படவன் அப்படிதான் சொல்லணும். பேதுரு யாரு? மீன் பிடிக்கிற செம்படவன். சாதாரண ஆளுதான், சாதாரண தொழில் தான். ஆனால் அவருக்குள்ள அபிஷேகத்தபடினால கொர்நேலியு என்ற பெரிய ஒரு சேனாதிபதி அவனிச்சுட்டான், காலில் விழுந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரண நாட்கள் தான். ஆனால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வல்லமை அது சாதாரணமானது அல்ல. ஞாபகம் கொள்ளுங்க. அல்லேலூயா. அது பலத்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சீஷர்களை குறித்து பார்க்கிறோம். எல்லாரும் அவங்களை பார்க்கத்தக்க பெரிய மனுஷனை மாறிட்டாங்க. எல்லாம் ஊருக்குள்ள ஃபுல்லா பேச்சு, ஒண்ணுமே தெரியாதவங்க இவங்க. ஆனா அவங்க இயேசுவோட இருந்ததுனால இப்படி மாறிட்டாங்க. அல்லேலூயா. முட்டாள்களையா, பேதைகள். பேதைன்னா என்னது? அவங்க ஈஸியா மாத்திருக்கோம். பேதைமா அதான் அர்த்தம். பேதைன்னு சொல்லுவாங்க. ஈஸியா மாத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் அவங்களுக்கு பேதைகள் என்றும்
இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க என்று அறிந்து கொண்டார்களாம். எப்படி பாருங்க, அவர்கள் பேதைகள் தான், ஆனா யாரோட இருக்கிறாங்க? இயேசுவோட இருக்க போய் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க. ஜனங்கள்லாம் கோடி 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 கோடியா உணர்ந்து கொண்டாங்க. சீஷர்களை பாதத்துல, சீஷர்ல பார்த்தா பேதுரு முகத்தை பார்த்தா, சொல்லுங்க, பேதுரு முகத்தை பார்த்தா. இயேசு கிறிஸ்து அவர் மரித்துட்டு சொன்னோடனே பேதுரு எங்க போயிட்டாரு? கடலுக்கு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரு. அவருடைய இயற்கையான சுபாவம் தான். ஆனால் ஆவியாருடைய அபிஷேகம் வந்தது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் உங்களை பெரிய ஆட்களாக்க நீங்க அதை உரிமை கொண்டாடுங்க. எனக்குள்ள இருக்கிறது என்னது? தேவாவியின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆசிரம் நிரப்பி வழித்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆசிரம் நிரப்பி வழித்திட உம் ஆவியை ஊற்றுமே. அருளான ஆறுமே இவை அக்னி ஆலயமாகுமே. அருளான ஊழியம் தாருமே, இவை அக்னி ஆலயமாகுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆசிரம் நிரப்பி வழித்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, ஆசிரம் நிரப்பி வழித்திட வீரப்பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. வீரப்பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஆசிரம் நிரப்பி வழித்திட என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆசிரம் நிரப்பி வழித்திட நிழல்பட்டு செத்து போனவங்க எழுந்திருச்சாங்க. அல்லேலூயா. பேதுருவின் நிழல் படும்படி அவர் போற பாதையில செத்து போனவங்களை ஞானியஸ்தர்களா கொண்டு வச்சாங்க. அவர் நிழல் பட்டு எல்லாரும் சுகமடைந்தாங்க. அல்லேலூயா. சாதாரண மீன் படிச்சுட்டு இருந்த மனுஷன் நேத்து வர என்னைக்கு இந்த பெந்தகோஸ்து நாள் வந்துச்சோ, அபிஷேகம் பெற்றாங்களோ, அன்னிலிருந்து அவர் வித்தியாசமாயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவர்களை வித்தியாசமான ஆட்களை மாற்றிவிட்டது. எல்லாரும் அவங்களே பார்க்கிறாங்க. எருசலேமில் உள்ள எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சாம். என்னது? எருசலேமில் இருந்த எல்லாருக்கும் மிகுந்த யாரை குறிச்சு? சீஷத்தை குறிச்சு. என்னையா நேற்று வர ஒரு மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு ஏதோ மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அபிஷேகம். இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்குங்கிற தெரியாம தான் நீங்க அவாண்ட நீங்க ரோட்ல போறவங்க ஒண்ணு போல இருக்கா, நீங்க ஒண்ணு போல இருக்கீங்க. நடக்கிறது உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிற அபிஷேகம் இது. உங்களை விசேஷித்தப்படுத்தி காட்டுகிற அபிஷேகம் இது. அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயும் தேடுறாங்க. அவர் உங்கள் சரீரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் தான் என்னை விருப்பமா கூப்பிடுறார்?
ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொன்னா அவன் நிரப்ப தயாரா இருக்கிறார். உங்க பாச்சு நீங்க என்ன பர்பஸ்க்காக கேட்குறீங்க? சில பேருக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுட்டாங்க, நானும் என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். அந்த அக்கா பெருமையா சாட்சி சொன்னாங்க, அந்த அண்ணன் பெருமையா சாட்சி சொன்னாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, நானும் அதே மாதிரி என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். இதுக்காக அபிஷேகம் இல்லை, தேவனுக்காக என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். அப்போ ஒண்ணு ரட்சிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது, இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. கையை பாருங்க, நெஞ்சில வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வல்லமை, என்ன வல்லமை? அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. ஆமென். அல்லது நீங்க அபிஷேகம் பெறவில்லை, உங்களுக்குள்ள தங்குவதற்கு அவர் வாஞ்சியாக இருக்கிறார் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக சுவிசேஷத்தின் வல்லமை. அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. என்னது என்னது கடமை? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து பவுல் கொரிந்தியர் புத்தகத்துல அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 4ஆம் அதிகாரம் சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான, நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நீங்க ஒரு ஆளுக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லும் போது அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்றீங்க தெரியுமா, அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வல்லமாக போயிட்டு இருக்கணும், ஒரு வெளிச்சம் போயிட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து குறித்து புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து நுழைந்த பொழுது இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, இயேசு வந்த உடனே பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க. வெளிச்சம் பார்த்தாங்கன்னா டக்குன்னு அப்படி வெளிச்சமா வர்றது அப்படி பார்த்தாங்க. அப்படி இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம், அவர் இருக்கிற பகுதிகளில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. என்னுடைய இந்தியா ஒரு இருண்ட பகுதியாக தான் இருந்துச்சு. ஜனங்கள் ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப பேதைகளான ஜனங்களா இருந்தாங்க. ஆனா சுவிசேஷம் உள்ள வந்துச்சு பாருங்க. ஒரு சிலர் பெரிய அறிவாளிகளா இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாகரிகம் இல்லாத ஜனங்களா நாம இருந்தோம். ஆனா சுவிசேஷம் வந்த உடனே இந்த நாடு, இந்திய தேசம் எப்படி மாறிட்டு ஒரு ஒரு மறுரூபம் ஆயிட்டு அப்படிதான் சொல்லணும். சுவிசேஷம் எங்கெல்லாம் போச்சோ இன்னைக்கு பாருங்க, காட்டுவாசிகள் இருக்கிற அநேக இடங்கள்ல அவர்களை நாகரிகம் உள்ள மனிதர்களா மாற்றி மனுஷனுடைய மாம்சத்தை திங்கிற ஆட்கள் கூட சுவிசேஷர்கள் உள்ளே போய், மிஷனரிகள் உள்ளே போய் அவர்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்கிறது. கூட்ட கூட்டமா மனதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டது. எப்படி தெரியுமா? இந்த சுவிசேஷத்துல ஒரு வல்லமை. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது ஒரு வல்லமை பொருள். அதாவது அவர் சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. இதை குறித்து அவர் சொல்றாரு 4ஆம் வசனம் திருவாசிக்கும் போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற. அதுங்களா, நீங்க ஒரு வார்த்தையை ஒரு குடும்பத்துல போய் சொன்னீங்கன்னா, இயேசுவை பத்தி சொன்னீங்கன்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த ஒளி உள்ள போகுது. அல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தின் ஒளி எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய சாயலான ரெசெப்ளன்ஸ். அப்படி இயேசு உள்ள எப்படி போறோம், அதே மாதிரி நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது அவருடைய சாயல், அவருடைய வல்லமை, அவருடைய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ள போகுது, அந்த ஊருக்குள்ள போகுது. ஆமென். அந்த விசுவாசம் வேணும், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. ஆனா எப்படிங்க நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றேன், இவங்களுக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த ஊருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படி விசுவாசித்து சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள்ல அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவாங்க. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அதுக்கு. அல்லேலூயா. பாப்பீங்களா? உங்களுக்கு என்ன வல்லமை இருக்கு? முதல்ல என்ன வல்லமை இருக்குன்னு சொன்னேன்? ரட்சிப்பின் வல்லமை. அடுத்து அபிஷேகத்தின் வல்லமை. மூன்றாவதாக சுவிசேஷம். அதனால முதல் வசனம் சொல்றேன்னா, அது நம்மே விழுந்த, எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானோ ஒரு கடமை அவன் தலைமையில வந்துச்சு. என்ன கடமை? இயேசுவை பத்தி நீ என்ன செய்யணும்? நீ சொல்லணும். அந்த வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷம் வல்லமை உனக்குள்ள இறங்கிட்டு நீ விசுவாசத்தை ஒவ்வொருத்தரோட சொல்லும் போது, நான்
நான் சுவிசேஷத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்குது, நான் சொன்னா இவன் ரட்சிக்கப்படுவான், இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நீங்க இருதயத்தில் விசுவாசித்துக் கொண்டே நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாவே அந்த குடும்பத்தில் மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த சுவிசேஷத்தின் வழி தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, உங்களுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள சுவிசேஷத்தின் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்க. உலகத்தால சோர்ந்து போய் உட்காரக்கூடியவன் நீங்கள் அல்ல. சோர்ந்து போய் இருக்கிற உலகத்தை தட்டி எழுப்பக்கூடியவன், தட்டி எழுப்பி நிற்க வைக்கக்கூடியவன் நீங்க. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற உலகத்தை தட்டி எழுப்பணும், எழுப்பி உட்கார வைக்கிறது தான் உங்களுடைய என்னுடைய இந்த சபையினுடைய வேலை. அல்லேலூயா. உங்களை சுற்றி எத்தனை பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, மனம் வந்து போய் இருக்கிறாங்க, இவனெல்லாம் தட்டி எழுப்படுங்க. இயேசு உனக்காக ஜீவன் கொடுத்தான், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார். அதான் சுவிசேஷத்தின் வல்லமை. நீ இதை சொல்ல 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 உனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கும். அந்த வல்லமை தான் சுகமளிக்கிற வல்லமை அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை சொல்லாம ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்காது. சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென். வியாதியோடு இருக்கிறவனை எழுந்து உட்கார செய்வார் ஆண்டவர். இந்த நம்பிக்கையில தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வேற எந்த நம்பிக்கை எங்களுக்கு? இந்த வேத வசனம் சொல்லுகிற இந்த வார்த்தை மேல உள்ள நம்பிக்கை தான். பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்க தான் போகணும். அந்த குருட்டு கண்களை திறப்பதற்கான வைத்தியர்கள் நீங்கள் நாடலாம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 3 விதமான வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. இந்த வல்லமை எப்போ விருத்தியாக தெரியுமா? நீங்க எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வல்லமை என்ன செய்து கொண்டே இருக்கும்? விருத்தியாகி கொண்டே இருக்கும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அப்போ எப்படி இருந்தாங்களோ, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இன்னைக்கு வர இருப்பாங்க. ஏன்னா இவர் தேவ சமூகத்துக்கு போறதில்லை. தேவ சமூகத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இதை செய்யும்போதுதான் இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பின் வல்லமை, இந்த அபிஷேகத்தின் வல்லமை, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டு இருக்கும்? விருத்தியாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. பவுல் அந்த இடத்துல பார்த்தோம். எபேசியர் நிருபத்துல பவுல் சொன்ன அந்த ஆதார வசனத்திலிருந்து பார்த்தோமே, அந்த வசனம் அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் அறிவு கேட்டால அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. நீங்க அந்த 14 வசனத்தை வாசிங்க. 14 வசனத்தை வாசிங்க. 14 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டால் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் வேண்டிக் கொண்டபடி நடக்கும். எப்ப தெரியுமா? நாமும் வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. நாமும் தேவ சமூகத்தை தேடி ஓடும் பொழுது நிச்சயமாகவே இந்த ரட்சிக்கிற வல்லமை நமக்குள்ள, பாவம் நம்ம விட்டு பயந்து ஓடும். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குங்கிறது தெரியாதனாலதான் நான் பாவத்துக்கு முன்னாடி விழுந்துடுறோம். அது பாவம் நம்ம விட்டு பயந்து ஓடும்னா நமக்குள்ள இந்த வல்லமை கிரியை செய்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டும். எனக்குள்ள ரட்சிக்கிற வல்லமை கிரியை செய்கிறது. எனக்குள்ள இருக்கிற ரட்சிக்கிற வல்லமை அது எப்படிப்பட்ட வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது எப்படிப்பட்ட வல்லமை செயல்பட்டதோ அதே போன்ற வல்லமை
எனக்குள்ள நான் ரட்சிக்கப்படும் போது அந்த வல்லமை எனக்குள்ள எனக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை, இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் இந்த வல்லமை நமக்குள்ள விருத்தியாக முடியாது, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படப்படியா. இதனால் ஒருவேளை இதை அறிந்து கொள்ளாதபடி எனக்குள்ள ரட்சிக்கிற வல்லமை கிரியை செய்கிறது. நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் பிசாசுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. கிறிஸ்து எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ, எந்த வல்லமையின்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அதே விதமான வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிப்போமா? நீங்க இங்க விசுவாசிக்கிற மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ரட்சிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட வல்லமை அது. இந்த பூமியில் இருக்கிற சாதாரண மனுஷனுடைய வல்லமை, பறக்கிற வல்லமை அல்ல, அது பரலோகத்தின் பிதாவினால் அனுப்பப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை. அவருடைய திவ்ய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் சகலத்தையும் ஜெயித்துக் கொள்ளுவேன். மாத்திரமுள்ள சுவிசேஷத்தின் வல்லமை, அந்த சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல எனக்குள்ள வல்லமை புறப்பட்டு சொல்லுகிறது. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எனக்கு அதற்குரிய வல்லமை கொடுத்திருக்கிறார். யாரிடத்துல சுவிசேஷம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர் குடும்பம் காப்பாற்றப்படும். நான் சுவிசேஷம் சொல்லுகிற மேல சுகம் இல்லாம இருக்கிறவங்க அவங்க ஆரோக்கியம் பெறுவாங்க, நடுத்தரத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க. நம்புங்க, விசுவாசிங்க, உனக்குள்ள சுவிசேஷத்தின் வல்லமை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க, எனக்குள்ள. எல்லா தலையில கை சொல்லுங்க, எனக்குள்ள ரட்சிக்கிற வல்லமை இருக்கிறது. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் உலகத்துக்கு அடிமை இல்லை. எனக்குள்ளாக அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்துல என்னால பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் என்னால செய்ய முடியும். வல்லமையினால் எனக்குள்ள சுவிசேஷத்தின் வல்லமை இருக்கிறது. நான் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், அங்கெல்லாம் மறுரூபம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கும். சொல்லுங்க, அற்புத அடையாளங்கள் நடக்கும். நான் நம்புறேன் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். தம் கிருபை இந்த வல்லமை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விருத்தியாகிறதோ அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜனங்களுடைய சமூகத்தை சேர்ந்து இந்த வல்லமை விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவரே, அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொடுப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வைக்கிற வல்லமை என்பதை இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறார். விதமான கிரியைகள் செய்ய ஆசீர்வதிக்கும் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய இருப்பதாக. அல்லேலூயா. வானத்தின் மீது வருவார், வானத்தின் மீது வருவார், சுதந்திர சூழலாக அடிமையோடு தேவன் வந்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.